ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் ஸ்கில்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு எக்ஸல் ஃபைலை எப்படி பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நம்ம வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு கான்ஃபிடென்ஷியலான ஒரு டேட்டா இருக்குது. இது வந்து ஒரு எம்ப்ளாயியோட நேம் லிஸ்ட் இருக்குது, அவங்களுடைய சேலரி டீட்டெயில்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ இது ஒரு கான்ஃபிடென்ஷியலான ஒன்று. ஸோ இதை வந்து நான் எப்படி பாஸ்வேர்ட் போட்டு இந்த ஃபைலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். இப்போ வந்துட்டு எல்லாமே க்ரியேட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபைலை இப்போ ஒரு இடத்துல சேவ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ டெஸ்க்டாப்பில் வந்து நான் சேவ் பண்ணுறேன். டெஸ்க்டாப்பில் வந்துட்டு ஒரு அட்டண்டன்ஸ் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணிட்டேன். இப்போ டெஸ்க்டாப்பில் வந்து இந்த ஃபைல் வந்து வந்துடும். ஸோ இந்த ஃபைல் வந்ததுக்கப்புறம் இதுக்கு இப்போ பாஸ்வேர்டு போடுறேன். அது எப்படின்றத பாருங்கள். ஸோ இப்போ ஃபைலுக்குள்ளே போயிட்டு இன்ஃபோ ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது பாருங்கள். இன்ஃபோவில் ப்ரொடெக்ட் ஒர்க் புக் இருக்கா, இதில் வந்து ஓரமாக இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்கிரிப்ட் வித் பாஸ்வேர்டுன்னு வரும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கலாம். நான் இப்போ 12345 அப்படின்னு பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஓகே கொடுக்குறேன். ரீஎன்டர் பாஸ்வேர்டு அதே தான் கொடுக்குறேன். 12345 கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து இந்த ஷீட்டை வந்து பாஸ்வேர்டு போட்டு லாக் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் திரும்ப ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு டெஸ்க்டாப்பில் நம்ம ஃபைல் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ அட்டண்டன்ஸுன்ற இந்த ஃபைல் தான். இப்போ இதை ஓப்பன் பண்ணும்போது நமக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு போட்டால் தான் நம்ம வந்து உள்ளே போக முடியும். ஓகேங்களா? ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். பாஸ்வேர்டு வந்து கேட்குது 12345. இது கொடுத்தா தான் இப்போ வந்துட்டு உள்ளே வந்து நம்ம போக முடியுது. ஓகேங்களா? ஸோ இந்த பாஸ்வேர்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ. ஸோ இந்த பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு மறுபடியும் அதே மாதிரி அதுக்குள்ளே போயிட்டு இன்ஃபோவில் ப்ரொடெக்ட் ஒர்க் புக்கு அதில் வந்து போயிட்டு என்கிரிப்ட் வித் பாஸ்வேர்டு அதை தான் கிளிக் பண்ணுறீங்க. அதே தான், பட் வந்துட்டு இந்த பாஸ்வேர்டு ஆல்ரெடி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம போட்ட பாஸ்வேர்டு. இதை டெலீட் மட்டும் பண்ணிட்டா போதும். டெலீட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து போயிடும். ஸோ அன்ப்ரொடெக்ட் ஆயிரும் ஷீட்டு. ஸோ இப்போ வந்து ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணும்போது பாஸ்வேர்டு எதுவும் கேட்காது, டேரெக்டாக உள்ளே போயிரு ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு பாஸ்வேர்டு போட்டு எப்படி ஃபைலை ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொன்று பார்க்க போகிறோம். இந்த ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பாஸ்வேர்டு வெளியே போடலை, பட் எனக்கு வந்து இந்த ஷீட்டை மட்டும் லாக் பண்ணணும். இந்த ஷீட்டில் மட்டும் யாரும் ஒர்க் பண்ணக்கூடாது. இந்த இப்படி வந்துட்டு இங்கே அடிக்கிறது, யாருமே இந்த மாதிரி ஒர்க் பண்ணிடக்கூடாது. அப்படின்னா இந்த ஷீட்டை மட்டும் நான் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறேன் பாஸ்வேர்டு போட்டு அப்படின்றத பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே மேலே வந்துட்டு ஹோம், இன்சர்ட்டு, பேஜ் லேஅவுட்டு எல்லாமே இருக்கலாம். இதில் வந்துட்டு ரிவ்யூவில் போயிட்டு ப்ரொடெக்ட் ஷீட் இதை கொடுத்துட்டு இதை வந்துட்டு நான் இப்போ 123 அப்படின்னு அடிக்கிறேன் பாஸ்வேர்டு. ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் 123 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் எங்கேயுமே வந்து டைப் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ வந்து எங்கேயுமே டைப் பண்ண முடியாது. பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணிட்டு தான் டைப் பண்ண முடியும். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஒன்றுன்னு இப்போ டைப் பண்ணுறேன். இந்த மாதிரி பாருங்கள், ஒரு எரர் டயலாக் பாக்ஸ் வந்துருச்சு. இந்த செல்லார் சார்ட் யூ ஆர் ட்ரைங் டு சேஞ்ச் இஸ் அன் ப்ரொடெக்டட் ஷீட்டு. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா கிளிக் அன்ப்ரொடெக்ட் ஷீட் அன்ப்ரொடெக்ட் பண்ண சொல்லுது. அதுக்கப்புறம் தான் எந்த சேஞ்சஸுமே நம்ம வந்து பண்ண முடியும். இது டெலிட்டு எதுவுமே நம்ம வந்து பண்ண முடியாது. ஸோ இந்த டேட்டாவை எதுவுமே பண்ண முடியாது. இந்த ஷீட்டை வந்து லாக் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஷீட்டை வந்து எப்படி அன்லாக் பண்ணுறது அப்படின்னா, அதே ரிவ்யூவில் அன்ப்ரொடெக்ட் ஷீட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த பாஸ்வேர்டு வந்து நம்ம 123 போட்டோம், அதே பாஸ்வேர்டு தான் போடணும். 123 போட்டுட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா அன்ப்ரொடெக்ட் ஆயிரும். ஸோ இப்போ வந்துட்டு என்னால் நம்ம இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஷீட்லேயே இப்போ இன்னொன்று வந்து பார்க்க போகிறோம். இந்த ஷீட்லேயே இந்த இந்த சேலரியை மட்டும் மாற்றிக்கோங்க. மற்ற எதையுமே மாற்ற முடியாத அளவுக்கு நம்ம பண்ணலாம். அதாவது இது என்னுடைய டேட்டா. இந்த ஷீட்டை வேறு யாராவது ஓப்பன் பண்ணால் இந்த ஒரு காலத்தை மட்டும் அவங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? மற்ற எதையுமே சேஞ்ச் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம மாற்றிக்க முடியும். அது எப்படின்னா, இப்போ இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் தான் அவங்க வந்து எடிட் பண்ண முடியும். சேலரியை மட்டும் வேணால் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே வந்து சொல்கிறேன். இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ 1 செகண்ட். ஓகே, இப்போ இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் செல்ஸுக்குள்ளே போயிட்டு
ப்ரொடெக்ஷன் இங்கே இருக்கா? ஸோ இதை வந்து போயிட்டு இந்த லாக்கடை மட்டும் எடுத்து விடணும். எடுத்து விட்டு ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் இந்த ஷீட்டை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணணும் நீங்கள். ப்ரொடெக்ட் ஷீட் அப்போ அதை பண்ணோம்ல. இப்போ 1 2 3 வந்து கொடுக்குறேன், ஓகே கொடுக்குறேன். மறுபடியும் 1 2 3 கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு இதை எதையுமே என்னால் சேஞ்ச் பண்ண முடியாது. இதை மட்டும்தான் அவங்க சேஞ்ச். இப்போ இதை மட்டும் நான் மாற்றுறேன் பாருங்கள். இப்போ 25,000 26,000 அப்படின்னு மாற்றிட்டேன். அலோவ் பண்ணுது. இப்போ இந்த 833 835 நான் மாற்ற முடியல. ஸோ இந்த 28 29 மாற்றலாம்னா டெலிட் கூட பண்ணுவோம். டெலிட் பண்ணுறேன். ஸோ டெலிட் பண்ண முடியல. இதை மட்டும்தான் அன்லாக் பண்ணியிருக்கோம். மற்ற எல்லாமே லாக்கில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு மறுபடியும் அன்ப்ரொடெக்ட் ஷீட் வந்து கொடுக்குறேன். 1 2 3 கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ அன்ப்ரொடெக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் இப்போ சொன்னது வந்து இந்த ஷீட்டை மட்டும் லாக் பண்ணுறதுக்கு வந்து சொன்னேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொன்று வந்து பார்ப்போம். இன்னொன்று வந்துட்டு இந்த ஒர்க் புக்கு, அதாவது இந்த டோட்டல் ஒர்க் புக்கையே லாக் பண்ணலாம், ப்ரொடெக்ட் பண்ணுறது. இப்போ வந்துட்டு பாருங்கள் அது எப்படி பண்ணுறேன்னு. ஸோ மறுபடியும் ரிவ்யூவில் போயிட்டு ப்ரொடெக்ட் ஒர்க் புக் கொடுத்துட்டு இதுக்கும் பாஸ்வேர்டு 1 2 3 வைக்கிறேன். வச்சுட்டு 1 2 3 ரீஎன்டர் வந்து 1 2 3. ஸோ இது வந்து கொடுக்குறதுனால என்ன யூஸ்னால், இந்த மாதிரி அது அடிஷ்னல் ஷீட் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. இப்போ ஷீட் 1 மட்டும்தான் இருக்குது. இப்போ ரைட் கிளிக் பண்ணுறேன் இருங்க. இது எல்லாமே அன்செலக்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இன்சர்ட் வந்து பண்ண முடியல. இந்த ஷீட்டையும் டெலீட் பண்ண முடியாது. ஸோ ஹைடு பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. எல்லாமே வந்து செலக்டட் ஆகிருச்சு. அதாவது எதுவுமே பண்ண முடியாது இந்த ஷீட்டில் அவங்க. இப்போ இது வந்துட்டு இந்த ஷீட்டில் வந்துட்டு அவங்க எதுனாலும் டைப் பண்ணிக்கலாம். அதாவது அடுத்த ஷீட் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. இப்போ ப்ளஸ்ஸு கொடுத்துட்டு அடுத்த ஷீட் எப்போதும் ஓப்பன் ஆகும். பட் அது எதுவுமே பண்ண முடியாது. இந்த ஷீட்டில் வேணால் அவங்க வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அதுதான் ப்ரொடெக்ட் ஒர்க் புக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ அன்ப்ரொடெக்ட் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். மறுபடியும் அதே கிளிக் பண்ணிவிட்டு 1 2 3 கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அன்ப்ரொடெக்ட் ஆயிரும். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் எத்தனை ஷீட்னாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டெலீட் பண்ணிக்கலாம், எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொடெக்ட் ஒர்க் புக்கில் அதுதான். ப்ரொடெக்ட் ஒர்க் புக்னால் எந்த ஷீட்டுமே நம்ம க்ரியேட் பண்ண முடியாது, கீழே ஹைட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதுதான் ரீசன். ஸோ இப்போ வீடியோஸில் வந்து மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஸோ வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்கலாம். ஸோ எதை பற்றியாவது உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஆல்.